அண்மை செய்தி. சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராவதற்கு டெல்லி சென்ற விஜயின் தனி விமானம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார் விசாரணைக்காக. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக இருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராக டெல்லி சென்றடைந்தார் தாவேக தலைவர் விஜய். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார் தாவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக இருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அச்சம்பவம் நாடையே உலுக்கியது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது இது தொடர்பான விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக இருக்கிறார். அவர் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதனை ஏற்று சிபிஐ முன்பு ஆஜராக இன்று காலை சென்னையில் இருந்து விஜய் தனி விமானத்தில் புறப்பட்ட நிலையில் தற்போது டெல்லி விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார் விசாரணைக்கு. இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, விசாரணைக்காக தற்போது தாவேக தலைவர் விஜய் டெல்லி விமான நிலையத்தை அடைந்திருக்கிறார். சரியாக எத்தனை மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார்? அவரிடம் நடத்தப்பட இருக்கக்கூடிய விசாரணை தொடர்பான விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? எத்தனை நாட்கள் இந்த விசாரணையானது தொடர வாய்ப்பு இருக்கு? உமா, 2025 செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விஜயிடம் இன்று நேரில் விசாரணை நடத்துகிறது சிபிஐ. இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். தற்போது டெல்லி விமான நிலையத்துல விஜய் வந்திருக்கக்கூடிய தனி விமானம் என்பது தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல விஜய் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு செல்வதற்காக அவருடைய வாகனம் என்பது டெல்லி விமான நிலையத்திலிருந்து வெளியே வர இருக்கிறது. டெல்லியில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முனையங்கள் இருக்கிறது. ஆனால் விஜய் வெளியே வரக்கூடிய காட்சிகள் இப்ப நீங்க திரையில 2 காட்சிகள் பார்க்க முடியும். ஒன்று விஜய் பயணித்து வந்திருக்கக்கூடிய விமானத்தின் காட்சிகள், மற்றொரு காட்சிகளை பார்க்க முடியும். அந்த காட்சிகள் விமான நிலையத்தில் அந்த வாயிலில் இருந்து விஜய் வெளியேறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது, அந்த பகுதிகளில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. உள்ளே ஊடகங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை, பொதுமக்களுக்கு கூட அது அனுமதி இல்லை. காரணம், விமான பயணிகள் வருவதற்கான வாயில்கள் இது இல்லை. டெர்மினல் 4 அப்படின்னு அழைப்பாங்க. இது சிறப்பு வாயில். விவிஐபிக்கள் வருகை தருகிறார்கள் என்றால் அவர்களை தனித்துவமாக விமான நிலையத்திற்குள் இருந்து அழைத்து வருவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கேட். இந்த கேட்ல தான் இன்னும் சற்று நேரத்துல விஜய் வெளியேற இருக்கிறார். சிபிஐ விஜய்க்கு அனுப்பிய சம்மனின் படி 11 மணிக்கு விஜய் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். ஆனால் மணி இப்போது 10:34. இங்கிருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சிபிஐ அலுவலகம். விஜய் செல்வதற்கு தோராயமாக ஒரு 20-25 நிமிடங்கள் வரை ஆகும், டெல்லியினுடைய அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக. எனவே திட்டமிடப்பட்ட 11 மணிக்கு ஆஜராகுவாரா என்றால் அது கேள்விக்குறி. ஓரிரு நிமிடங்கள் முன்போ பின்போ ஆகலாம் அப்படின்றத நம்ம யூகித்துக் கொள்ள முடிகிறது டெல்லியுடைய சூழலை பொறுத்து. இன்னும் சற்று நேரத்துல விஜய் இந்த குறிப்பிட்ட நேரலை காட்சிகள்ல நீங்க பார்க்க முடியலையா, இந்த பகுதிகளில் இருந்து விஜயனுடைய கார் செல்ல இருக்கிறது. விஜய்க்கு டெல்லி காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் இங்கு களத்திலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. விஜய் வாகனம் சென்றதற்கு பிறகாக அவர் நேரடியாக சிபிஐ அலுவலகம் செல்கிறார். அங்கு சிபிஐ விசாரணைக்காக தாவேகாவினுடைய தலைவர் விஜய், அதே போல மேலாண்மை குழு தலைவர் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சிபிஐ அலுவலகத்திற்கு விஜயுடன் செல்வார்கள் என்ற தகவல்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிஐ அலுவலகத்தை சுற்றிலும் ஒரு பலத்த பாதுகாப்பு என்பதையும் டெல்லி போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். வழக்கமாக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையினர் சிபிஐ அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். இன்று அவர்களோடு சேர்த்து டெல்லி போலீசாரும் துப்பாக்கி ஏந்திய நிலையில
பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் சிபிஐ அலுவலகத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்ம மற்றொரு பக்கம் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலுமே விஜய் பாதுகாப்பாக டெல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை பத்திரமாக சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் பத்திரமாக சென்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் டெல்லி காவல்துறையினுடைய திட்டம். அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையுமே செய்திருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கக்கூடிய விஜயினுடைய விமானத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வெளியேறி தனி கார் மூலமாக விமான நிலையத்தினுடைய டெர்மினல் 4 வழியாக சிபிஐ அலுவலகத்திற்கு 15 கிலோமீட்டர் பயணித்து செல்லரிக்கார். அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் நம்ம இன்னும் சில நேரங்களில் பார்க்க முடியுமா? யோகேஸ்வரன், தாவேகா தலைவர் விஜயிடம் கேட்கப்பட இருக்கும் கேள்விகள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? அவரிடம் விசாரணை இன்று மட்டும் நடக்குமா, இல்ல விசாரணை தொடர வாய்ப்பு இருக்கா? விசாரணை இன்று மட்டுமா அல்லது நாளை தொடருமா என்பது இன்றைய விசாரணையினுடைய சிபிஐக்கு இருக்கக்கூடிய திருப்தியை பொறுத்துதான். ஆனால் சிபிஐ இன்று விஜயிடம் என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க போகிறார்கள்? சில தரப்பு வழக்கறிஞர்களிடம் நாம் விசாரித்தோம். அவர்கள் சொல்லக்கூடியது, விஜய் இன்று அழைக்கப்பட்டிருப்பது விட்னஸ் என்ற அடிப்படையில் மட்டும்தான். அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்தில் விஜயும் இருந்தார், அவருக்கும் அது குறித்தான தரவுகள் தெரியும். அந்த அடிப்படையில் மட்டுமே விஜய் இன்று விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. மாறாக நடந்த நிகழ்வுக்கோ அல்லது உயிரிழந்த 41 பேருக்கோ விஜய் நேரடியாக எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. தொடர்பு இருந்தால் சஸ்பெக்ட் என்ற முறையில சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருப்பார்கள். ஆனால் இன்று விஜய் அழைக்கப்பட்டிருப்பது விட்னஸ் என்ற அடிப்படையில. விஜய் இன்று நேரில் ஆஜராகும் போது ஏற்கனவே டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதியழகன், இவர்களை போல கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவர்களிடமும் சிபிஐ விசாரணை நடத்தி அந்த அறிக்கைகளை எல்லாம் வாக்குமூலங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அடிப்படையில விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு ஒப்பீட்டளவுல சரிபார்த்துக் கொள்வார்கள். விஜய் சொல்லக்கூடிய தகவல்களும் இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 6 பேர் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களும் சரியாக ஒத்துப்போகிறதா, அதில் ஏதேனும் முரண்பாடு இருக்கிறது என்றால் அது குறித்தான கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் முன்வைப்பார்கள். விஜயிடம் கேட்கக்கூடியது, அவர் ஒருவேளை இந்த விசாரணை நீள்கிறது என்ற பட்சத்துல ஏன் அவர் காலதாமதமாக வருகை தந்தார், அதற்கான காரணங்கள் அவரிடம் சொல்லப்பட்டதா? இன்னும் சொல்ல போனால் கரூருடைய மாவட்ட எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே காவல்துறை தரப்பிலிருந்து விஜய் தரப்பிற்கு கூட்டம் மிகுந்த அகதியாக இருக்கிறது. வாகனம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நின்று விஜயை உரையாற்ற சொல்லுங்கள், நடுவு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியதாக எல்லாம் வாக்குமூலங்கள் கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அப்படியான ஏதேனும் காவல்துறை அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றதா? கிடைத்தது என்றால் அதனை மீறி உள்ளே சென்றதற்கான காரணங்கள் என்ன? இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் விஜயிடம் விசாரிக்கப்பட்டு அதற்கான வாக்குமூலங்களை பெற்று ஒப்பீட்டளவில் சிபிஐ அதிகாரிகள் இன்று சரிபார்க்க போகிறார்கள். இன்றோடு இந்த விசாரணை நிறைவடைவதற்கான சாதகமான சூழல் இருக்குதா என்றால் இல்லை. அதற்கான காரணம் விஜயனுடைய திட்டமிடலை பொறுத்தவரையிலுமே அவர் தரப்புல ஆதவ அர்ஜுனா மேற்கொண்டிருக்கூடிய பணிகள் 2 நாட்களுக்கு அவர் டெல்லியில தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரிடம் நாம் விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடியது, ஒருவேளை நீட்டித்து விட்டால் உடனடியாக எந்த ஏற்பாடுகளையும் செய்ய முடியாது. எனவே முன்னெச்சரிக்கையாக நாங்கள் கூடுதலாக ஒரு நாட்களை சேர்த்து அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்ற தகவல்களை பதிவு செய்யறாங்க. மற்றொரு தரப்புல கேட்கும் போது, இல்லை 2 நாட்கள் விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நாளைதான் விசாரணை முடிவடையும், நாளையும் விஜய் ஆஜராக சொல்வார்கள் அப்படின்ற தகவல்களையும் சொல்கிறார்கள். ஆனால் இன்று விசாரணை தொடங்கியதற்கு பிறகு உள்ளிருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் அதனை நாம் உறுதி செய்து கொள்ளவோ தெளிவுபடுத்திக் கொள்ளவோ முடியும். இப்போதைக்கு விஜய் இன்னும் சற்று நேரத்துல சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகிறார். அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையுமே காவல்துறை, டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் செய்திருக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.